18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? All of you stand up for prayer song. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. I would like to call Dindukal City Municipal Corporation Honorable Deputy Mayor Mr. Rajapasa on the stage to be part of this event. Next, I would call Administrative Officer, Advanced Institute for Integrated Research on Livestock and Animal Science at Salem, Rotarian K. Madhavan sir. Let's honor our chief, one of our special guest, O.V. Tyagarajan, social activist and Color Malar journalist. Wow, super. Hadia, come forward. Come forward. Little forward. Hadia, come forward. முன்னாடி வாங்க. கண்ணாடி வாங்க. ஃப்ளோரா. கண்ணாடி கழட்டுங்க. பா தெரியாது. அடுமாயிருவாங்க. இப்ப யாரு வேகமா அழகா வரீங்களா உங்களுக்கு கண்ணாடி சாக்லேட் அழகா ஆடுறவங்களுக்கு தருவீங்க. பிள்ளைங்க ஆட வைக்க வேண்டிய இருக்கிறேன். யாழினி லிட்டில் பேக் நேரா நில்லுங்க, கீழே விழுந்துறாதீங்க சார். ப்ளே பண்ணுங்க. Hi, super. Papa super ஆடுறா. Very good. மேம் எல்லாரும் தயவு செய்து மோட்டிவேட் பண்ணுங்க. இல்லைன்னா அழகாங்க ப்ளீஸ். இந்த ஹார்டியா இருக்குமா?
பின்னாடி வர போட்டு என்னடா அழக்கூடாது அழக்கூடாது எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓடிட்டு மட்டும் வந்துரு. அம்மா வீட்டு போலாமா? அம்மா வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிடுவா. விட்டுருங்க மேடம் எப்படியாவது காப்பாத்துங்க பார்த்து Position. Stand position. போட்டோ அதில் போட்டோன்னா வராது அதான் பார்த்துக்கிறேன். ஓகே 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 பண்ணலாம். Now I like to request Mr. Rajappa sir, please share few words with all of you. அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய மழலையர் பள்ளியான ஸ்மார்ட் கிட்ஸ் பிளேஸ்களுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய பத்மநாபன் அவர்களே, ஜீவசாந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லர் மலரனுடைய எடிட்டர் மரியாதைக்குரிய ஓவி தியாகராஜன் அவர்களே, லயன்ஸ் கிளப்பினுடைய மெம்பர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாதவன் அவர்களே, கென்னடி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய தாளாளர் அவர்களே, இந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய பள்ளியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களே, மழலை செல்வங்களே, பெற்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சிறிதுள்ளம் சிறிதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். அதுதான் நான் இந்த இடத்தில் நான் பார்க்கின்றேன். கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை நாம் சரி செய்து விடலாம். மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி படிக்கின்ற மாணவர்களை நாம் சரியான வழியிலே கொண்டு சென்று விடலாம். ஏன் மிடில் ஸ்கூல் இருக்க பிள்ளைகளை கூட நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் மழலையர் சொல்லும்போது அன்றைக்கு தான் இந்த மழலை பள்ளியில் நான் இந்த நிகழ்ச்சியை கலந்துருக்கிறேன். அது என்னவென்று தெரியாத குழந்தை
அந்த குழந்தைக்கு இதை செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அதை விட பெரிய ஒரு தியாகம் வேற எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் தியாகம். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை அவர்கள் அந்த ஸ்கூல் நடத்துறது வேற. மழலையா இருக்கும்போது 2 வயசுல அவங்க அந்த பள்ளியில சேர்த்து அவங்க என்ன என்று தெரியவில்லை. இதை பார்த்தீங்கன்னா 3 அருமையா, இந்த வயசுல ஒண்ணுமே தெரியாது. அந்த வெல்கம் பாடல அருமையாக அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி முன்னப்பின் இருக்கலாம். ஆனால் இந்த வயசுல இந்த குழந்தை செல்வங்கள் அருமையாக அதை நேர்த்தி செய்தார்கள். அதான் சொன்னாங்க. வந்தோடனே பிள்ளைங்களாம் அழுகுறாங்க ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அவங்க வந்து மேலே வர்றது, அதனால தப்பே இல்லை. நம்ம பிள்ளைங்க தானே, வரட்டும், பொறுமையா இருந்து பார்ப்போம் என்ன செய்யறாங்க குழந்தைங்க. ஏன்னா மழலைகளுடைய அவருடைய நடத்தையில நான் பார்த்து ரசிக்க வேண்டும். என்னவென்று தெரியாத பிள்ளை போய் இன்னைக்கு நம்ம மேடையில் உணர்ந்து அவர்களை வந்து அவங்க ஆக்டிவிட்டி பண்ண சொல்லி, படிப்பை சொல்லி கொடுத்து, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து, நீங்க இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வரணும் என்று இந்த வயசிலே அவங்களுக்கு இந்த புதிய மனசுல நீங்க பதிய வைக்கணும் என்று சொன்னால் வருங்காலத்தில் இவர்கள் தான் பெரிய பெரிய விஞ்ஞானியாகவும் அறிஞர்களாக வருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது அடிப்படை. 2 வயசுல அந்த குழந்தை வந்து இந்த பள்ளியில வந்து இருந்து அதை அனுப்புறாங்க பாருங்க பெற்றோர்கள், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை நடத்துறவங்களுக்கு மீண்டும் நம்ம அந்த நன்றி சொல்லணும். ஏன்னா இருந்த பாதுகாக்கிறது பெரிய விஷயம். திறந்திருக்க நாம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளே நாம் அதை செய்யற சேட்டை செஞ்சாதான் பிள்ளைங்க குழந்தை. அந்த சேட்டை செய்யற பிள்ளைய வந்து நம்மளுக்கே முடியாது. ஆனா பிரைவேட் அது சொப்பையோட சொல்லணும். ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஆசிரியராக இருக்கட்டும், இருந்தாலும் அவர்கள் அந்த பிள்ளைங்களை அரவணைச்சு தாய் உள்ளத்தோடு அந்த பிள்ளைகள் நடத்தி செல்வதுதான் பெரிய இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நான் நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்துடைய மழலை பள்ளி நீங்கள் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் நீங்கள் அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆதரவு கொடுத்து இந்த பள்ளியை நீங்கள் உங்கள் கரத்தை கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்து குழந்தையினுடைய பிற்கால வளர்ச்சிக்கு இவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த பள்ளி மழலை பள்ளி பிளே ஸ்கூல் என்பது ஸ்கூல் என்பது நல்ல வருங்காலத்தில் அப்படியே ஒரு மெட்ரிகுலேஷன் இன்னும் சொன்ன சிபிஎஸ்இ இந்த மாதிரி பள்ளிகளை வருவதற்கு கண்டிப்பாக இவருடைய முயற்சி, இவருடைய தியாகம் கண்டிப்பாக அதில் இருக்கும். அதுக்கு நீங்க எல்லாம் இங்க பகிர்ந்து கொள்ளவெல்லாம் பெற்றோர்களும் தாய்மார்களும் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து உங்க பிள்ளையினுடைய நல்ல கல்விக்கும் நல்ல மூளை வளர்ச்சிக்கும் இவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர்களை உங்களை பயன்படுத்தி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை செல்வங்களையும் ஒரு நல்ல அறிஞர்களாக வளர வேண்டும். வளர்வதற்கு இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்று சொல்லி கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now we have our spectacular kids passion ball. We are thrilled to have you here today to celebrate the creativity, confidence and unique style of our amazing students. Here comes Lord Murugan. He is considered of the governor of the Devas. Let's welcome little god Sai Kiran, class of pre-KG. Let's welcome Dr. Bhimaram Ramji Ambedkar. He is father of the Indian Constitution. Honor welcome Julius Little, Flower S.M. Survey, class of pre-KG. We are extremely honored to have our APJ Abdul Kalam. He was born and raised in a Muslim family in Rameswaram, Missile Man of India. Let's welcome aerospace scientist Sai Parneet, class of pre-KG. Next we have United Kingdom second Queen Elizabeth. He was head of the Commonwealth. He comes Little Queen Khadia, class of pre-KG. Next we have our one of the women freedom fighter Rani Lakshmi Bai. Let's welcome brave our cute little national leader Niglini, class of pre-KG.
Parents, please give a big round of applause. The stage on Barbie doll, toy can creatively enrich, support children. Dear parents, cheer of beautiful doll Jambhavi, class of pre-KG. Now on your stage, our delicious face, beautiful eyes. Let's welcome good-looking Ananya Sri Yalini, class of pre-KG, a little Kerala pet Kuti. Next we have rich in fiber, vitamins and minerals. It gives human health. Yes, on your stage, Apple, a little Mughilini, class of pre-KG. Apple crying. Let's welcome Major Bhukut Varadarajan, Indian Army officer and recipient of the Ashok Chakra. Let's salute little Atul Rai, class of pre-KG. Yeah, super, very good Atul Rai. Here comes the Mughal Emperor Akbar, the most important figure in Indian history. A little Mughal Emperor Ebit Rowan, class of pre-KG. Here comes the most Indian female doctor, Anandi Gopal Joshi, Western Medicine from the United States. Let's welcome very small Dr. Jagrita, class of pre-KG. Now we have an Indian Police Service officer, Sri Sailendra Babu. And fire department, a motivational speaker, a little courageous officer, Jive, class of LKG. Here comes our magnesium tiger father, native to Asia. We are privileged to welcome our little citizen, class of LKG. We are extremely honored to have our Subramania Bharatiyar, Indian poet, journalist, and social reformer, Indian independence movement Mahakavi Bharati. Let's welcome little poet Prithviraj, class of LKG. Next we have our types of insects. So beautiful, so elegant, looking like a wow. This is the honeybee. Let's welcome cute little boy Preetham Daya, class of pre-KG. Next we have our legendary Indian cricketer captain and Chennai Super Kings pride MS Dhoni. Let's welcome little cricket Magil Mitran, class of pre-KG. பேட்டை கொடுத்தீங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன். Here comes national bird of India. It is most beautiful bird on earth. Yes, now on your stage peacock. Let's welcome beautiful bird Ananya, class of pre-KG. Hi. 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 Friendship பண்ணுங்க mummy daddy க்கு friendship பண்ணுங்க. அங்க audience. Dear parents, many stage, please give them big round of applause. Shake everybody. Yeah, thank you children, thank you so much. Wow, such a wonderful, amazing, super. Thank you. இல்லை போகிறதுக்கு Good evening, one and all. So once again, this is Jeeva Santi, correspondent of Smart Kids Play School. With your permission, now I am going to present my annual report for this year 2024-25, and with your achievement registered by Smart Kids Play School since June month. You don't have to be great to start, but you have to start to be great. Assembly and physical exercise. Every day school begins with prayer to keep up the physical fitness of each student. School take extra effort by giving them physical exercise every day, which help the students to maintain their proper health. Different activities of the school.
cross motor skill, fine motor skill on Montessori methods, and indoor and outdoor games also given. Independence Day. Independence Day was held with great pomp and vigor. This year too our students celebrated it very meaningful on this day. Chief guest Mr. Bharati sir hosted the national flag and he talked about the fancy walk children and his biography also. Onam. Onam celebration was held on 16th September. Diwali celebration. Diwali celebration was held on 13th October. Our students enjoyed with dance with different types of crackers, fancy work also. Next we have celebrated Fiesta 2024 at Kennedy Metric High Secondary School. Nearly 20 school students participated. Christmas celebration on 24th December. That day dance with we had cake also. Our students. Pongal celebration was held on January 11th. Kolam competition held for mothers and lucky corner competition conducted for father and mothers also. Student event, musical chair, water filling and fancy work also conducted. Adventure trips. Our school organized excursions and field trips this year to help students gain knowledge and joyful company with our friends. Birthday celebration to make them happy and valuable. To keep birthday celebration with their teachers and students in our school. Let me conclude this report by the words of our former President APJ Abdul Kalam. Learning gives you creativity, creativity leads to thinking. Thinking provides knowledge, knowledge makes you great. Thank you. Please sir, few words with all of you. Mr. K. Madhavan sir. மேலே இருங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணியைப் போல நசித்திரல் வேண்டும் என்னாய் எமது தமிழனையை வணங்கி இந்த ஒரு நல்ல நிகழ்வாகும். நாம் வாழும் இந்த பூமியில் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை மிக்க மிகப்பெரிய ஒரு சக்தியான ஒரு செயல் என்னவென்றால் அது கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை இன்று கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பேசுங்க தலைவா. அவ்வளவுதான். நமது ஸ்மார்ட் கிட்ஸ் ஸ்கூல் முதலாம் ஆண்டு ஆனுவல் டே. இது முதலாம் ஆண்டு ஆனுவல் டேயாக எனக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா முதல் ஒரு வருடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக அழகாக குழந்தைகளை அது வழிநடத்தி அவர்களுக்கு ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் கிட்ஸ் அந்த பள்ளி தாளாளர் மற்றும் அதில் பள்ளியில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றே என்னோட கருத்தை பதிவு செய்து பெற்றோர்களுக்காக அந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இதே போல ஒரு 8 முதல் 10 வயது ஒரு சிறு வயது பையன், அந்த பையனை ஒரு ஊரில் மிகப்பெரிய ஓட்டப்பந்தயத்தில் அந்த பையன் ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு சக்தியோட அந்த பையன் முதல் இடத்தை பிடிக்கிறான். அந்த பையனை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலிருந்தும் போட்டிக்கு இன்னும் அந்த பையனோட மோத விடுறாங்க. ஆனால் அந்த போட்டியில் அந்த பையன் தான் முதலிடம் பெறான். அந்த சுற்றார் ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த சிறு வயது அந்த மாணவனை எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டக்கூடிய அந்த மாணவன் முன்னால் பார்க்கிறான். அவனுக்கு பிடித்த ஒரு ஆசிரியர் அவர் பாராட்டவில்லை, சிரிக்கவில்லை, கைதட்டவில்லை. ஏன் இந்த ஊரெல்லாம் நமக்கு கரவொலி எழுப்புகின்ற இந்த நேரத்தில் நமக்கு பிடித்த ஆசிரியர் எதுவுமே செய்யாமல் முக அசைவில்லாமல் இருக்கிறாரே என்று அவன் வருத்தத்தோடு பார்க்கிறான். அப்படி பார்த்து அந்த பையன் அந்த ஆசிரியரிடம் கேட்கிறான்,
நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நீங்கள் வந்து சிரிப்பீர்கள் என்று அந்த பையன் கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு போட்டி ஒன்று நான் வைக்கிறேன். அந்த போட்டியில் நீ எவ்வாறு செயல்படுகிறாய் என்று பார்த்த பிறகுதான் நான் அடுத்ததை சொல்ல முடியும்னு சொல்றாரு. அப்ப என்ன போட்டின்னு சொல்லும்போது, அந்த பையனோட, அந்த சிறு குழந்தையோட ஒரு பெரிய வயது, மூத்த வயது, ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாட்டியையும் நடக்க முடியாத ஒரு பெரியவரையும் அந்த 2 பேரும் நிறுத்தி, இவங்களோட நீங்க ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பையன் வந்துட்டு, இது என்ன வினோதமா இருக்குது, அவங்க பெரியவங்க எப்படி அவங்க என்னோட ஓட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கிறான். இல்ல, அவங்களோட நீ வந்து ஓட்டப்பந்தயத்துல நீ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டி ஆரம்பிக்குது. அந்த பையன் எப்பவும் போல வேகமா ஓடி அதை மறுபடியும் வின் பண்றான். அந்த முதல் நடந்த அந்த போட்டியில வந்து ஊரே வந்து அவனை பாராட்டி கைதொட்டி அவனை வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்ற போது, அதே கணம் இந்த பெரியவங்களோட ஓட்டப்பந்தயத்துல அந்த பையன் வந்து ஜெயிக்கும் போது யாருமே பாராட்டல, யாருமே வந்து கைதட்டல. அப்போ அவனுக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன், என்னாச்சு, எனக்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, எனக்கு எதிர்ப்பு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறான். அப்ப சொல்றான், இது வேறு விதமான போட்டி, நீ முதல்ல கலந்துகிட்ட போட்டி வேறு விதம், இது வேறு விதம். நீ இந்த வயதான தாத்தாவோட நடக்கும்போது அவர் முதலடி எடுத்து வைப்பதற்கு நேரமாகும். நீ அதற்குள் கிட்டத்தட்ட நீ அந்த வெற்றியை, அந்த தூரத்தை அடைந்து விடுவாய். அதனால் அந்த முதலடி நீ எடுத்து வைக்கின்ற பொழுது, அவர்கள் எடுத்து வைப்பதற்கு தாமதமாகும் பொழுது அவரை கையை பிடித்து நீ மெதுவாக மெதுவாக அந்த பாட்டியும் வயதான தாத்தாவையும் மெதுவாக மெதுவாக இழுத்து கொண்டு அவர்களை உன்னுடன் அரவணைத்து கொண்டு அவர்களை உன்னுடன் எடுத்து சென்று நீ 5 வினாடியில் ஓடி முடிக்கக்கூடிய அந்த போட்டியில் 50 நிமிடம் ஆகலாம். அந்த 50 நிமிடமானாலும் நீ அந்த போட்டியில் எப்பொழுது ஜெயிக்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த ஊர் உலகம் பாராட்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி அந்த பையனும் அந்த வயதான தாத்தா பாட்டிகளை மெதுவாக அரவணைத்துக் கொண்டு அந்த போட்டியில் அந்த இடத்தை, அந்த தூரத்தை கடந்து செல்கிறார். அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் அவரை பாராட்டி மீண்டும் வரவேற்கிறார்கள். இந்த இடத்தில்தான் நாம் மிக தெளிவாக அழகாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் வளர்க்கக்கூடிய குழந்தைகளை நாம் வெற்றி பெற வேண்டும், நம் குழந்தை முதலிடத்தில் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு செயலில் மட்டும், ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும் நாம் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த நவநாகரிக காலத்தில் ஓடிக்கொண்ட வேகமான இந்த காலகட்டத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவெல்ல வாழ்க்கை, அதுவெல்ல வெற்றி. நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் நம்முடன் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு மிக்க, ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கும், ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்காது, ஒருத்தருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு அனைவருடன் சமமாக நாம் அனைவருக்காக ஓட்டம் ஓடக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்பொழுது இந்த பூமியில் இந்த இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், வாழை மரங்களுக்கும் இடம் இருக்குது, தென்னை மரத்துக்கும் இடம் இருக்குது, ஆலமரத்துக்கும் இடம் இருக்குது, ஏன் முட்செடிகளுக்கும் இடம் இருக்கிறது, புல்லுக்கும் இடம் இருக்கிறது. அப்படி இடம் கொடுக்கின்ற இந்த இறைவன் இந்த மனித வாழ்க்கையில் நம் குழந்தை ஜெயிப்பதற்கான இடமும் மனிதனாக வாழ்வதற்கான இடமும் கொடுக்கப்பட்டது. அது விதிக்கப்பட்ட விதி. எனவே நாம் நவநாகரிக காலத்தில் வெற்றியை மட்டும் நம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல், நம்முடன் இருக்கக்கூடிய, நம்முடன் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இணைந்து செயல்படக்கூடிய, அனைவரும் அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கையிலெடுத்து இந்த குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று நான் உங்களோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நமது கிட்ஸ் பிளே ஸ்கூலுடைய நம்முடைய தாளாளர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வள்ளுவர் முதல் அதிகாரத்தை கடவுள் வாழ்த்தாக ஆரம்பிக்கிறார். அதில் கடவுளின் நிலையை அடைந்த ஆதி பகவானை முதலாக வைத்து தனது குரலை எழுத ஆரம்பிக்கிறார். அகர முதலான எழுத்துக்கள் அனைத்திற்கும் ஆதி பகவானே முதன்மையாக இருக்கிறான் என்று கூற வருகின்றனர் எம் பள்ளி மாணவன் SM சர்வீன், மாணவி யாழினி அவர்கள்.
performing a dance on the popular song 60s Kids Dance by the students class of pre-KG and LKG. மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. இப்பொழுது நடன இசை ஆரம்பமாகும். இசைப்பவர் கிளப்பின் புதிய அங்கத்தினர் மிஸ்டர் அழகப்பன். அன்று வந்ததும் இதே நில, என்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணும் ஒரே நில, இருவர் கண்ணும் ஒரே நில, இருவர் கண்ணும் ஒரே நில. அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா. உங்களுக்கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணு அதே. Wow, thank you children, that was electrifying. Let's give them a big round of applause. Now I like to request என் அன்புக்குரிய அண்ணன் சமூக ஆர்வலர் தேனி நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளரா போட்டியிட்ட அன்பு அண்ணன் கோவை தியாகராஜன் அவர்களுக்கு தலைவர். வணக்கம். எனக்கு இந்த அவர்களே இவர்கள்ன்ற மாதிரிலாம் பேச தெரியாதுப்பா. யதார்த்தமான ஒரு பேச்சு. உண்மையிலே ஆரம்பம் என்பது மிக கடினமாக இருக்கும். அதே போல் ஆலமரத்து விதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிதாக இருக்கும். ஆலமரத்து விதை, அந்த ஆலமரத்து விதையை கொண்டு போய் தெரியாத வச்சிங்கன்னா பெரிய மரமாக வரும். பரவாயில்ல, பெரிய மரமாக வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றிட மாட்டேன். அது உண்மை, இயற்கை. அந்த மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஏதோ ஒரு சிறிய கூட்டமாக இருக்க மாதிரி தெரியும். இதான் உலக இயற்கை யதார்த்தம். ஒரு சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா சைடு ஆக்டராக வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் வெண்ணிலா கபடி குழுன்ற படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சு, நான் நடிக்க முடியல அன்னைக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் மெயின் கேரக்டரு, விஜய் சேதுபதி அந்த கபடி குழு டீமில் வருவார். இன்னைக்கு விஷ்ணுன்ற ஒரு கேரக்டர் இல்லை, ஆனால் விஜய் சேது டாப்பில் இருக்கார். இது ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயோ நடக்குது ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மனசில் மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. இயற்கை எல்லோருக்கும், அப்துல் கலாம் அவருக்கான அவருக்கு 3 கண்ணு இருந்துச்சா? எல்லா சக மனிதனுக்கும் படைக்கப்பட்ட விஷயம்தான். அதனால் இந்த ஸ்மார்ட் கிட்ஸ் இந்த பள்ளியோட ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டது மகிழ்ச்சி. நானும் ஒரு சிறிய படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, பெருமைக்காகல.
ஆரம்பம் என்பது ஏதோ ஒரு அறிமுகமாக இருக்கும், ஒரு சின்ன வேடமாக இருக்கும், ஒரு சின்னதாக இருக்கும். இதில் போய் நடிக்கிறதா, இதில் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா அப்படின்ற எண்ணம் வேணாம். நீங்கள் எப்போல்லாம் ஆரம்பம் என்பது அது அரிதாக இருக்கும், அது அரிதாக தான் இருக்கும். அப்படி இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் கலந்துக்கிறது, நாங்களும் வளரணும். இந்த பள்ளிக்கூடம் மிகப்பெரிய பள்ளிக்கூடமா, காலேஜா, என்னென்ன சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ் சிலபஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் சிலபஸ் இருக்குது, மெட்ரிக் இருக்குது, இந்த மாதிரி எல்லா சிலபஸும் உயர்ந்து நாளைக்கு ஒரு பெரிய காலேஜாவோ, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாலிடெக்னிக்கு, என்னுடைய பிரதர் இங்கே ஒரு காலேஜ் வச்சுருக்காரு, எஸ்பிஎம் காலேஜ், அவர் பிரதர் தான். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக வளர்றதுக்கு கண்டிப்பாக எங்களோட ஆதரவு இருக்கும். நாங்களும் அன்றைக்கி ஏதாவது வளர்ந்து வந்துட்டோம்னா அவர் 10வது அண்ணனுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவாக இருப்போம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு கதை சொல்கிறது வழக்கம். அண்ணன் அரசியல்வாதி அண்ணன் இருக்காரு, தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு கதை தான். ஒரு பைலட்டு, ஒரு ஃப்ளைட்டுன்னு வச்சுங்க, ஃப்ளைட்டில் பைலட் ஒருத்தர் இருக்காரு, ஒரு சுவாமிஜி இருக்காரு, ஒரு பள்ளிக்கூடத்து பசங்க இருக்கான், ஒரு அரசியல்வாதி இருக்காரு. இவங்க மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. அவர் பைலட்டு, அரசியல்வாதி, ஸ்டூடெண்ட்டு, அவர் சாமியார். பைலட்டில் அந்த ஃப்ளைட்டில் போய்க்கே இருக்காங்க. திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் ஒரு கோளாறு ஆகிப்போச்சு. கோளாறுனே பைலட் சொல்கிறாரு, இந்த மாதிரி கோளாறு ஆயிடுச்சு, இதில் மொத்தம் 4 பேர் இருக்கான், பாராசூட்டு 3 இருக்குது, அதனால் நான் பைலட்டுன்ற முறையில் நான் உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கேன், அதனால் நீங்கள் அந்த 3 பாராசூட் எடுத்து தப்பிச்சிருங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புன்னு இருக்காரு. உடனே அவர் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு, நான் எல்லாம் முற்றும் திறந்து மறந்தவேன், படிக்கிற பசங்க இருக்காங்க, நீ பைலட் இன்னும் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்குது, நீங்கள் இருங்க, நான் இறந்துறேன், நீங்கள் 3 பேர் எடுத்துங்கன்றாங்க. 4 பேர் இருக்காங்க, 3 பாராசூட் இருக்குது. இப்படி சொல்லிக்கிறீங்களே, அவர் நம்ம அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பாராசூட் எடுத்து உள்ள தவிராரு. அவர் முதல்ல தப்பிச்சிடறாருன்னு தவிராரு. தவிட்டா அந்த ஸ்டூடெண்ட் பையன் சொல்கிறான், சாமிஜி கவலைப்படாதீங்க, நீங்களும் தப்பிச்சிடலாம், பைலட் சார் நீங்களும் தப்பிச்சிடலாம், நானும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க. எப்படிடா தம்பினே? அப்போ சொன்னானா, அவர் அரசியல்வாதி பாராசூட்டு நினச்சி என் ஸ்கூல் பேக் எடுத்து தவிட்டாரு, அதனால 3 பாராசூட் இருக்கு, அதனால தப்பிச்சிடலான்னாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க நிதானம் என்பது மிக அவசியம், பொறுமை என்பது அவசியம். பொறுமையும் பொறுப்பும் நிச்சயமாக வெல்லும். அது கொஞ்சம் காலதாமதமாக தவிர, அதனால ஏதோ பள்ளிக்கூடம் போகிறோம் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், கல்வி மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் இருக்க உஸ்லாம்பட்டியில் 3 காலேஜ் கட்டி கொடுத்தாரு முக்கிய தேவர், முன்னாள் சபாநாயகர். இன்னைக்கு அந்த பகுதியில் வறண்ட பகுதி. நான் இன்னைக்கு இந்த பத்திரிகை துறையில் எடுத்து நான் இதே திண்டுக்கல்ல கடந்த ஒரு 6 மாதம் பண்ணிக்கிருக்கேன். சக எல்லாருக்கும் இந்த கல்வியை மட்டும் நீ சரியாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு கல்வி வேற வேற மாதிரிலாம் போய்க்கிருக்கு. அவர் சொன்ன மாதிரி, மாதம் சொன்ன மாதிரி பயங்கர ஸ்பீடாக போய்க்கிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஸ்பீடு இல்லை. இந்த படிப்பை நீங்கள் சரியாக கையாளுங்க. பாவம் சின்ன பிள்ளைலாம் போட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நல்லா தெரிஞ்சுங்க. நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. 10 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்து 10 ரூபா கொடுத்த ஃபோட்டோ வாங்க முடியல. இன்னைக்கு நினைச்சா போட்டா, அப்படி நின்றா போட்டா, நடந்தா போட்டா, கடைக்கு போனா போட்டா, கடுகு வாங்கினா, சீரக வாங்கினா, எதுக்குனாலும் போட்டா, டெய்லி ஸ்டேட்டஸ். இப்படிலாம் ஒரு காலம் வந்துருச்சு. இந்த பசங்களுக்கெல்லாம் நாளைக்கு இவங்களே இதே ஸ்கூலில் டீச்சராக வரலாம், இல்லை பெரிய பெரிய அதிகாரியாக வரலாம். இங்கே வந்து ஸ்டேஜில் நின்று அந்த அறிஞர்கள் மாதிரி பழைய தரம் வந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய நினைவு பொக்கிஷம். காலத்தை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எந்த ஒரு மிஷின் இல்லை. அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த மரியாதைக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும், அதே மாதிரி இந்த டீச்சருக்கும் உண்மையை பாராட்டாங்க. அவர் சார் சொன்ன மாதிரி, ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி, ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜ் பசங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் அந்த பச்சை பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி நடிக்க வச்சு மேடையில் ஆட வச்சு இப்படி பண்ணுறதெல்லாம் உண்மை கடுமையான வேலை. அதுலேயும் 35 பிள்ளைகளை 40 பிள்ளைகளை ஒரு டீச்சர் நிர்வாகம் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த டீச்சரோட பிள்ளையை அவங்க நிர்வாகம் பண்ண முடியாது. உண்மை தானே? இப்போ ஒரு 35 பிள்ளைய கூட டீச்சர் பண்ணிடுவாங்க, ஒழுக்க மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க பிள்ளைய இன்னொரு டீச்சர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இது ஒரு மிராக்கலான விஷயம். ஆனால் இருந்தாலும் கல்வி தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, உண்மையிலே அவர் சொன்னார், திடீர்னு கூப்பிட்ட மாதிரி வந்தார், சொன்னார், கண்டிப்பாக நான் வரேனே, நான் காலையில் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போகிறேன். அதில் அண்ணன் துணை மேயர் கலந்துக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு விழா சிறப்பான ஆண்டு விழாகவும், திண்டுக்கல்லே மிகப்பெரிய பெயர் பட்டக்கூடிய ஒரு பள்ளி நிறுவனமாக மாறக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much. Our smarty children know rhymes, activity, Tirukural and alphabet. Not only this, they know abbreviations. Now they are on our stage by Nihlini and Sai Praneeth.
Introduce yourself. What's your name? Penny. Nicolini. Very good. FAO? Hotel. Hotel navigation. UNO? ANO. Retination. Administration. PWD? DWD. Public Department. BIP? VIP. Very? Very important person. WHO? WHO. World. World Organization. Thank you children. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்த சொல்லி நெற்றியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவாறு மன்ன வருதா, அழகு மன்னவாறு மன்ன வருதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்த சொல்லி நெற்றியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவாறு மன்ன வருதா, அழகு மன்னவாறு மன்ன வருதா. சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு ஊரு வச்சு ஊரு வச்ச கை குடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு ஊரு வச்சு ஊரு வச்ச கை குடிச்ச ஒரே ஒரு உத்தமரு. வீரபாண்டி தேர் போல தேரெடுத்த சிங்கந்தா, ராமரென்ன தர்மரென்ன மாமா மனசு தங்கந்தா, மாமாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணிய செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவாறு மன்ன வருதா, அழகு மன்னவாறு மன்ன வருதா. Thank you, Sana. It's time to take a short break from dance and enjoy some music. Let's welcome our kids. Position. Smile, please.
கேரளா காஸ்டியூம் போட்டு வந்த பொண்ணு. Thank you, children, for such a wonderful performance. My current going to identify 8 national flower names. Goodbye. Goodbye. Wait. Wait. Thailand. Africa. England. Italy. America. France. கேட்டா சொல்றா இங்க பாடுறா. China. Pakistan. பாகிஸ்தான். India. இந்தா Select. David. Thank you, Sai Kiran. Walking slow-mo. மனசுல சோகம். Hey, my golden sparrow. அம்மா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா பிடிடுன்னு மாலை மாத்தி போடுறீங்கு கோல்டன் ஸ்டாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சோரோ போடடி இந்திரப்பா மச்சான், it's a long way to go. Thank you, children, such a high energy performance. Now we have grandparents event. Dear grandparents, please come on the stage. அன்பார்ந்த தாத்தா பாட்டிகளே, இந்த இனிய நேரத்தில் உங்களை அன்பும் அரவணைப்பும் நிறைந்த வாழ்க்கை அனுபவங்களை பேர குழந்தைகளுக்கு அளிக்கும் இந்த புனித தருணத்திற்கு நாங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் வாழ்வின் அறிவும் அனுபவமும் இந்த சிறிய இதயங்களுக்கு ஒளியும் வழிகாட்டியுமாய் இருக்கும். பேர குழந்தைகளின் வாழ்வு உங்கள் ஆசையால் நிறைவடையட்டும். அவர்களின் ஒவ்வொரு படியும் உங்கள் அன்பால் பாதுகாக்கப்படட்டும். தாத்தா பாட்டிகளே, உங்கள் அன்பான வார்த்தைகளும் பேர குழந்தைகளின் சிரிப்பும் களிப்பும் இந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய உயிர்ப்பை தரட்டும். உங்கள் வருகைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கு மேல சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் பஞ்சே வைக்க உன்னகைக்கு கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல. ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு அற மர விழுதா பல மரமும் ஒன்னா வாழும்.
சொந்தமுள்ள வாழ்க்கை சொத்தத்துக்கு மேலே சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறையா அன்னை நடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே சொந்தம் வாழும் வீட்டில்தானே தெய்வம் வந்து காவல் காக்கும் தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் திறந்திடுவே அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் ரோசத்தையும் வண்டி வைக்க முன்னோ உன்னதைக்கு கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை ஆனந்தமை வீடு முழுக்க துள்ளி விளையாடு வாக்கு நெஞ்ச பாசத்துல முன்னேறாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பறக்கைகள் துடைக்க வருது இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதான் வாழ சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதையில கேட்ட கதையில இந்த கதை போல வேறையா. ரொம்ப நன்றி உங்களோட வருகைக்கு. தேங்க்யூ. உன்னகைக்கு கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு I request our chief guest, Mr. Rajapaksa, please come up the stage and please give away the prize to the winners. This winner prize in rank holder in pre-KG. First prize goes to Sai Praneeth. Sai Praneeth, please come on the stage. Okay, thank you. Second place goes to Nigilini. Okay, thank you. Thank you so much. Rank holder in LKG, first prize goes to Jeevesh. Thank you so much. Next, I will call upon the stage best performer prize for own Diwali, Yellow Day, Christmas and Pongal celebration goes to Sai Praneeth. Sai Kiran. Jambavi.
Say thank you so much. Thank you so much. Smile. Atil Rai. Atil Rai. Thank you so much. Nigilini. Thank you so much. Jeevesh. Next I could call best participate children. SM Sarvin. Say thank you. Thank you so much. Kevin Rowan. Thank you so much. Thank you, sir. Thank you so much. Next, I could call. Please come on the stage. Mr. K. Madhavan, sir. Yalini. Say thank you. Thank you, children. Prithviraj. Sitesh Kumar. Sitesh Kumar. Thank you for your time. Mogilini. Saning wanda. Pritam Daya. Pritam Daya. Pritam Daya parents இருக்கீங்களா? Vakil Mitran. Say thank you. Vakil, thank you sir. தக்காளி தருவாங்க. Ananya.
Ananya. Ananya. Next I call upon the stage water filling pre-KG winners Jambavi. Jambavi. Achil Rai. Water filling winners LKG Sitesh. Sitesh. Jivesh. Jivesh. Thank you, sir. Thank you so much. Next, I will call upon the stage. Secretarian Movie Tyagaranjan sir, please come on the stage. Next, lucky corner pre-KG and LKG winners. First prize goes to Jivesh. Jivesh. Next, Igli. Igilini. தயவுசெய்து பெற்றோர்கள் உங்களது குழந்தைகளை ஊக்கப்படுத்துமாறு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன். Parents event lucky corner for mother winners. First prize goes to Mrs. Narmada ma'am. Narmada ma'am. நிறைய சமைச்சு தர சொல்லுங்க சார். Second prize goes to Mrs. Sabirami ma'am. Sir, lucky corner fathers winners. First prize goes to Mr. Kadi Rai sir. Kadi Rai. Second prize goes to Mrs. Hari sir, Nigrini father. Next I call upon the stage, special prize goes to Mrs. Keertanama. Keertanama. SM Servin Mummy. Next I call upon the stage parents event column competition. First prize goes to Mrs. Sujata ma'am. Sujata ma'am. Second prize goes to Mrs. Nitya ma'am. Sorry, Nadia ma'am.
Third prize goes to Mrs. Priyanka Devi ma'am and Mrs. Radha ma'am. Next I call upon the stage. Everything done there successfully and so kind, so polite. One of the only one teacher, Mrs. Flora ma'am. Next, Nadia ma'am. Nadia ma'am. She is playgroup teacher. Thank you, sir. கொடுமேகா மழையா பெய்யாதோ கொண்டாடு கொண்டாடு Thank you, Sana. Hi, Kiran. குழந்தைங்க தான் வந்து ரொம்ப டல்லா இருக்காங்கன்னா பேரண்ட் அதை விட டல்லா இருக்காங்க. குழந்தைங்கள நீங்களே வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்படி இருந்தீங்கன்னா இப்படி குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? Hi, Kiran. Rambavi.
Kiran. Right. Right. Till right, come fast. Vigalani. Next Jeevesh. SM Sarvin. Jeevesh. Jeevesh. SM Sarvin. Yevin Rowan. Ananya Yalini. Yalini, stage la vandu vaangikalam. Adia. Prithviraj. Prithviraj. Sitesh Kumar. Mugilini. Pritam Daya. Mahil Mitran. Ananya. Okay, Sana, special performer of annual day celebration. Sorry, one more student, Dakshida. Sorry. Thank you so much. Vote of thanks by Flora ma'am. Ladies and gentlemen, I hope you enjoy this event. It is also time to thank our chief guests and teachers and parents for the support. I would especially thank the students who put in so much effort to make today special. Your performance were amazing and your dedication
were lovely in every act. You made this event beautiful and memorable. Thank you. Thanks for your Smart Kids Family program to first year annual day எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much your support and guidance also.